ஏங்க எதுக்குங்க நாங்க தலை ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதுங்க, எதுக்குங்க நாங்க சலிக்கணும்? தலை பார்த்தாலே போதும். நான் கேக்குறேன் தனுஷ் இந்த மாதிரி ஃபேன் பாய் சம்பவம் பண்ணா ஏங்க தனுஷ படிக்கிறீங்க பேசாம இருங்க. படம் வச்சிருக்காங்க தூக்கி ஒமாராக 2வது 3வது மாடி வந்தாங்க. சொல்றேன் பிளாக் பஸ்டர் மேல இருந்தா எதா இருந்தா போட்டுக்கோங்க. படம் நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாவே வாசிதான். ஆனா சாரி தரமா நடிச்சிருக்காரு. அது கவிச்சுனாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்மா கவிச்சிருக்காரு. தரமான சம்பவம். ஒரு பாட்டு செடிக்கிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். ஆனா ஐ எம் பேக். நீங்க பாத்தீங்கன்னா அழகா ரசிப்பீங்க. உட்காந்து எவனுமே படம் பார்க்க முடியாது. சொல்றேன் உட்காந்து யாருமே படம் நின்றுதான் ஃபுல்லா பாக்கணும். படம் அவ்வளவுதான். கணக்கு 10 இருக்குன்னு சொன்னேன். உம்மால கணக்கு 10ஆம் தேதி உம்மால மிரட்டிட்டாப்ல. ஒவ்வொரு ஃப்ரேம் மிரட்டிட்டாரு. தலை அடுத்த ஆதிக்கனை பண்ணாலும் நான் காத்திருப்போம். தலை ரசிகர்கள் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. கொடூரத்துலயும் கொடூரம், பயங்கர கொடூரமா இருக்கு. குட் பேட் அக்லி தப்பா ஆதிக் ரவிச்சந்திரா வச்சு சரியப்பா ரசிகர்களை தலைவர் படத்துல ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு தலைவனை தரமா காட்டியிருக்காப்ல. தலை பிச்சுட்டாப்ல ரவிச்சந்திரன் மதுரைக்கு வந்தானா கண்டிப்பா முன்னா ஒரு சுத்தி போட்டுருவாங்க. மதுரை சார்பா, மதுரை மாவட்ட தலைவர் சார்பாவும் சுத்தி போட ரெடியா இருக்கும். சரியா மிரட்டிட்டாங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு. தலை 8 மாசம் நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாவே வாசிதான். ஆனா சாரி தரமா நடிச்சிருக்காரு. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். பல சாங்ஸ்ல எடுத்து போட்டுக்காப்ல. வேற லெவல்ல படத்துல வந்து சொல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கல. படம் மிரட்டி பாட்டு செதுக்கிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற லெவல் பண்ணிருக்காரு. மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்ன ஒண்ணா ஆண்டோட கண்டவனும் கிடையாது. இந்த மன்னருக்கு யாரு பண்ண வந்தாலோ அதோட நல்லா சீட்டாப்ல அஜித் படம் நல்லா இருக்கு.
தூக்கி வச்ச வாயிலா பறந்த பாரு ஒருத்தன் வச்சு அவர் ரெக்கார்டு அவரே இந்த கட்டாய புரியும். இந்த மாதிரி ஒருத்தன் படம் எடுத்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. எல்லா கலையும் ஒதுக்கப்படும். 32 வயசு ஆகுது எனக்கு. 32 வயசு ஆகுது. இதுல வரைக்கும் இந்த படத்தை இந்த மாதிரி அஜித்த இந்த மாதிரி பாக்குறோம்னா நான் உயிர் வந்திருக்கேன் உங்களுக்கு. நான்ல எல்லாருமே இந்த மாதிரி தான் எல்லாரும் பாக்கணும்னு ஆசைப்பட்டோம். தரம்னே ஒண்ணுமே இல்ல. அம்மா குடும்பக்கு அம்மாடுமாதான் இன்னைக்கு பூரா ஒத்த படம் படம் நல்லா இல்லைன்றாங்க. பூரா கொண்டு படம் நல்லா அஜித் மூவி கொடூரமா குட்பாடு எல்லாமே எப்படி கொடூரமா ஒண்ணுமே இல்ல. கடைசியில அதோட முடிச்சு கொடூரமா என்னைக்கு அஜித்குமார் செதுக்கி இருக்காரு ஆதிக்கு. அந்த மனசு தங்கத்துக்கு எதுக்குங்க தங்கம்? யாரு செஞ்சாலும் அதே எழுதி வைக்கலாம். தங்கமானது அப்படியே ஒவ்வொரு அந்த மாதிரி ஒரு டைரக்டர் காமிக்கவே முடியாது. இதுல வந்து ரெஃபரன்ஸாவே இல்லாம நொறுச்சிருக்காப்ல. ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவை கூட ஆதிக்கு அந்த அளவுக்கு ரசிகருக்கு போறமா எடுத்திருக்காப்ல. வேற லெவல்ல இருக்கு படம். எல்லாரும் பாக்கலாம். சொன்ன மாதிரி செஞ்சுட்டாப்ல. 5 நிமிஷம் கூட தீராத கணக்கு குட் பேட் அக்லிக்கு இருக்குன்னு சொன்ன மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாய் சம்பவமா அவர் செய்வாரு. குட் பேட் அக்லின்னு அந்த நேம் வச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த வைப்பு குறையாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு படத்தை ரிவ்யூ கொண்டு எடுத்துட்டாங்க. படம் தங்கமான ஒரு படமா, தங்கத்துல தங்கம் ரவிச்சந்திரனுக்கு வந்து அள்ளி தெளிக்கலாம் போல. மதுரை ஃபேன்ஸ் அடங்காத அஜித் குரூப் சார்பா செயினே போட போறாங்க.